ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து நான் தைக்கிறேன்க்கா, என்னோட தொழிலை வந்து நான் இன்னொரு ஸ்டெப் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் எந்தெந்த விஷயம்லாம் மாற்றிக்கிட்டா என்னால் வந்து என் தொழிலில் வந்து மேலே வர முடியும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி நான் இது வரைக்கும் வந்து ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டேங்க, நான் வீட்டிலேருந்து தைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயுமே வந்து உங்கள் தொழிலில் அடுத்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். நீங்க வந்து நீங்க எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில நீங்க மேல வர்றதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நீங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டெய்லர் தொழில் வந்து நான் வீட்டில இருந்து பண்றேன்க்கா. எனக்கு வந்து மாசத்துல ஒரு 2000 ரூபாய் தான் வருமானம் வருது, இல்ல கம்மியா தான் பிளவுஸ் வருது, எனக்கு நிறைய வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பொறுமை ரொம்ப அவசியம். அதே மாதிரி கஸ்டமரை ஹேண்டில் பண்ண நீங்க கத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து என்ன மைனஸா இருக்கு அப்படின்னா, ஒருத்தங்க கிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுற ஆட்கள் தான் நிறைய டெய்லர்ஸ் வந்து இருக்கிறீங்க. ஒரு காசு கேட்கறதா இருக்கட்டும், இல்ல பிளவுஸ் வந்து நீங்க தச்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டா அதை போல்டா வந்து ஆமாக்கா நான் தச்சு கொடுக்குறேன், நீங்க கொடுங்க நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்ற தைரியம் வந்து நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்ககிட்ட நம்பி வந்து பிளவுஸ் கொடுப்பாங்க. இன்னொன்னு, நீங்க உங்களுக்கு தைக்கும் போது எப்படி பார்த்து பார்த்து தைப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு அதை விட 200% அதிகமா தைக்கணும். அப்பனாதான் அவங்க கிட்ட இருந்து எந்த மிஸ்டேக் வரக்கூடாது. ஒரு பிளவுஸ் உங்க கையில வருது அப்படின்னா அதுல அளவு பிளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் எந்த இடத்துலயும் மாறாம இருக்கிற மாதிரி நீங்க தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களை விட பெரிய டெய்லர் எதுவுமே கிடையாது. உங்களை நம்பி நிறைய நீங்க எவ்வளோ சந்துல போய் நான் இருக்கேன்க்கா, ஒரு முடுக்குலதான் என்னோட வீடு இருக்கு அப்படின்னா கூட தேடி வந்து கொடுப்பாங்க. அதனால நீங்க பர்ஃபெக்டா தைக்கிற பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. அதே மாதிரி நிறைய யூனிக்கா, அதாவது புதுசா ஒரு டிசைன் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு புதுசா ஒரு டிசைன் வந்து பிளவுஸ்ல பண்ணி கொடுங்க. ஒரு சிலர்லாம் வந்து சின்ன 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 பைப்பிங் வைக்கிறது, இல்ல வந்து ஒரு ரோப்ல வந்து ஒரு டிசைனா ஹேங்கிங் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் விரும்புவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அவங்க மேல வந்து இது புதுசா இருக்கே, நான் யார்ட்டையுமே பார்த்தது இல்லக்கா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளவுஸை பாக்குறவங்களுமே வந்து நீங்க எங்க தைச்சீங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி யூனிக்கா பண்ணணும் அப்படின்னு மத்தவங்கள மாதிரி நம்ம பண்ணணும் இல்லாம நம்மளோட பிளவுஸை வந்து நம்ம கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு யூனிக் டிசைன் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, காசு இந்த ரேட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்க வந்து லூஸ் பண்ணக்கூடாது. நான் 100 ரூபாய் தான் சார்ஜ் பண்றேன் அப்படின்னா எல்லாருக்குமே அது 100 ரூபாய் தான். 10 ரூபாய் குறைச்சிக்கோங்க, இல்ல 20 ரூபாய் குறைச்சிக்கோங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அந்த டிமாண்ட் நீங்க பண்ணாதீங்க. அக்கா எனக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு இவ்வளவு ரூபாய் தான், நான் கம்மி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க. நிறைய பேர் இதை சொல்றதுக்கு பயப்படுறதும் காசு கேட்கறதுக்கு பயப்படுறதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்களோ திரும்ப பிளவுஸை, நம்ம கஸ்டமரே வரமாட்டாங்களோ அப்படிங்கிறத அந்த பயத்துல தான் நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை சொல்ல பயப்படுறீங்க. நானுமே ஸ்டார்டிங்ல தையல் படிச்சுட்டு நான் வீட்டுல இருந்து தைக்கும் போது இது வந்து பயப்படுவேன். நான் வந்து ஹார்ஸா ஏதாவது பேசிட்டா அவங்க வந்து கஸ்டமர் வந்து காசு கேட்டா ஒருவேளை திரும்ப கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம தைக்கிறதுக்கான காசு வாங்கினா மட்டும்தான் நம்ம அடுத்த பிளவுஸ் தைக்கும் போது நம்ம இதை விட சுறுசுறுப்பா தைக்க முடியும். இன்னொன்னு, நம்ம உழைச்சதுக்கு தான் காசு கேட்கிறோம், அவங்ககிட்ட வந்து கடனா கேட்கல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டெய்லர் ஷாப்லயும் போய் பிளவுஸை கொடுத்து தச்சு வாங்கும்போது ரூபா கொடுக்காம கொடுக்க மாட்டாங்க. அதே தான் நீங்க வீட்டுல பண்ணாலுமே நீங்க காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ரொம்ப பழக்கமான கஸ்டமருக்கா, அவங்க வந்து எனக்கு 1ஆம் தேதி ஆனா டான் கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட கொடுத்து தச்சு வாங்கிட்டு போயிட்டு மாச கணக்குல கொடுக்காம இருக்காங்க, நீங்க கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிறவங்க நீங்க அப்படியே அவாய்ட் பண்ணிருங்க. அந்த பிளவுஸ் தைக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிளவுஸ் தச்சு போடுறீங்க, உங்களுக்கு போடுறதா இருந்தா கூட கொஞ்சம் யூனிக்கா தச்சு போடுற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய டெய்லர்ஸ் பண்றது என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு டிசைனா தச்சு கொடுப்பாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு பிளவுஸ் போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை அப்படியே வச்சுட்டு போயிடுறது. அவசரமா நம்ம தைக்கவும் செய்வோம். ஏன்னா நாளைக்கு இப்போ கட்ட போறோம், இல்ல ஒரு சிலர்லாம் வந்து காலையில 8 மணிக்கு கட்டணும் அப்படின்னா 5:30க்கு உட்காந்து தச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க டெய்லருமே நான் பார்த்திருக்கேன். நமக்குன்னு பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்கா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ டெய்லர் தானப்பா, நீ என்ன டிசைனாலும் தச்சுக்கலாம், உனக்கு காசு கிடையாது அப்படிம்பாங்க. ஆனா உண்மையிலேயே டெய்லர்ஸ் வந்து அவங்க பிளவுஸை தைக்கும் போது எந்த நேரத்துலயுமே வந்து முன்னாடியே ப்ரீ பிளானா 2-3 நாள் முன்னாடிலாம் தச்சு வைக்கிறதே கிடையாது. அந்த அன்னைக்கு நைட்டு இல்லைன்னா மறுநாள் காலையில ஒரு 10 மணிக்கு போகணும்னா 8 மணிக்கு தச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிதான் இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
அதே மாதிரி டெய்லி வந்து நான் தைக்கிறேன்க்கா, எனக்கு டெய்லி தைக்கிறதுனால எனக்கு வந்து டெய்லியுமே நம்ம மிஷினில் தானே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குக்கா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெய்லி வந்து எவ்வளோ நேரம் உட்காடுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம உழைக்கிறத விட முக்கியமான விஷயம் நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான். எந்தெந்த வேலையை கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சா நமக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். எல்லா கஸ்டமரும் அட் அ டைமில் கேட்குற மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னா, கையில் இருக்க ப்ளவுஸை நம்ம தச்சுக்கிட்டே தான் இருக்கணும். டெய்லி வேலை பார்க்க தான் நமக்கு வருமானம் அதிகமாகும். நம்ம வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு சிலர் வந்து நான் ரொம்ப நாளா நான் தச்சுட்டு இருக்கேன்க்கா, எனக்கு வந்து அமௌண்ட் வந்து நிறைய ஆக மாட்டேங்குது, அதாவது நிறைய பிளவுஸ் வர மாட்டேங்குது, நிறைய என்னால் தைக்க முடியல, எனக்கு வந்து டயர்டா இருக்கு, இல்லை வந்து எனக்கு பேக் பெயின் வருது, இல்லைனா எனக்கு வந்து டைம் பத்த மாட்டேங்குதுக்கா, வீட்டில் இருக்க வேலையை எனக்கு சரியா இருக்கு, இப்போ குழந்தைங்களுக்குலாம் லீவ் வேற விட்டுட்டாங்க, எனக்கு வந்து 3 நேரமும் நான் வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, எனக்குன்னு ஒரு டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த டைம்ல வந்து யூனிஃபார்ம் ஆர்டர் வரும். ஒரு சிலர் வந்து இந்த டைம்ல வந்து பிளவுஸ்லாம் வந்து டீச்சர்ஸா இருக்கவங்க வந்து முன்னாடியே பிளவுஸ்லாம் தச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர்லாம் இப்போ வர ஆரம்பிக்கும். இந்த டைம்ல வந்து நம்ம தைக்கவும் செய்யணும் அப்படின்னா நமக்கு எந்த டைம் வந்து எந்த டைம் உட்கார்ந்தா நம்மளால தைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து பார்த்துக்கணும். இப்போ நானுமே வந்து இப்போ வந்து லீவு அப்படிங்கிறதுனால 3 டைம் நம்ம சமையல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலுமே இடையில கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது கட் பண்ற வேலை, தைக்கிற வேலை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். யாராவது அவசரமா கேட்குறாங்கன்னா நான் இப்பவுமே தச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்ல இருந்து ஒரு தொழில் பண்ணி இவ்வளோ ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி, அதாவது இதுல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியா எதுவும் கிடையாது. நீங்க ஒரு தையல் மிஷின் இருந்தா போதும், உங்களால தைக்க முடியும். நூலு, லைனிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேவைப்படும். மற்றபடிக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நமக்கு நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு ரூ. 1000 ரூ. 2000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இந்த தொழில் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஏன்னா வீட்டில் இருக்க வேலையும் நம்ம பார்த்துக்கிறோம், வீட்டில் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிறோம், குழந்தைங்களையும் பார்த்துக்கிறோம், மாமியார் மாமனாரையும் பார்த்துக்கிறோம், எல்லாத்தையுமே பார்த்துட்டு நமக்கு ஒரு டைம் கிடைக்கி அதில் தான் நம்ம தைக்கிறோம். ஒரு நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எனக்கு டைமே இல்லைக்கா, எனக்கு வந்து பிஸியாக தான் போயிட்டுருக்கு, நான் வந்து என்னோட வேலை வந்து வேற, என்னோட வீட்டில் இருக்கிற வேலை வந்து வேற மாதிரி இருக்கும், உங்கள் வீட்டில் வந்து வேற மாதிரி இருக்கும், எல்லார் வீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைமே இல்லைக்கா எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு 3 மணி நேரம் வந்து உங்களுக்கான டைம் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது காலையில் 1 ஹவர், காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் உட்கார முடியுமான்னு பாருங்கள். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் உட்காடுறீங்களான்னு பாருங்கள். ஈவினிங் ஒரு 1 ஹவர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு ரூ. 600 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஒரு பிளவுஸ்க்கு ரூ. 200 அப்படின்னாலும் ரூ. 600 ஆச்சு. இந்த தொழில வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து தைக்கணும் இந்த மாதிரி வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாட்ல உட்காருங்க. இன்னொன்னு ஃபாஸ்டா தைக்க கத்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பிளவுஸ், அரை நாள் ஃபுல்லா நான் ஒரு பிளவுஸ் தைப்பேன்க்கா அப்படின்னு இல்லாம, இது வந்து ஒரு டிசைன் பண்றீங்க, அது கொஞ்சம் பொறுமையா பண்றோம் அப்படிங்கும்போது ஓகே. மற்றபடிக்கு நார்மலா தைக்கிற பிளவுஸையே வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லா தைப்பேன்க்கா, இல்ல ஆஃப் டே உட்காந்து தைப்பேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா உங்கள ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. இல்லைன்னா நீங்க எந்திரிச்சு உட்காந்து தைக்கிறீங்களா இருக்கும். நம்ம தைக்கிற நேரத்தை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மிஷின்ல நூல் மாட்டி பாபின் மாட்டி நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு அது ஃபினிஷிங் பண்ற வரைக்கும் தான் நம்ம டைமு. இதுக்கு இடையில நம்ம எந்திரிச்சு போய் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து பிளவுஸ் தைக்கிற கணக்குல வரவே வராது. அதனால நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து ரொம்ப எனக்கு இப்பதாக்கா பிகினர், நான் இப்பதாக்கா தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா கூட 1 ஹவர்ல கண்டிப்பா தைக்க முடியும். அதுக்கு மேல தைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதுவும் தேவை, எனக்கு இந்த ட்ரெஸ் போடணும்க்கா, இல்ல இந்த இந்த கிளிப்பு வாங்கணும், இல்ல இந்த பொருள் வந்து நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு என்னவா இருந்தாலும் உங்க காசுல இருந்து நீங்க வாங்கிக்கோங்க. இன்னொருத்தங்க தான் நமக்கு வாங்கி கொடுத்து உழைப்பாளர் தினம் சொல்லணும்னு கிடையாது. நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாங்கிக்கிறதுக்கு நம்ம கையில காசு இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு எனக்கு இது பிடிச்சிருக்குக்கா, இன்னைக்கு ஒரு நாள் நான் இதை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம காசுல நம்ம வந்து வாங்கி இதை வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்க. இன்னொருத்தங்க வந்து நீ தைக்கிறப்பா ரொம்ப கஷ்டப்படுற, வீட்டுக்காக நீ நிறைய செய்யற அப்படின்னு சொல்றதை எதிர்பார்க்கறத விட நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இன்னும் நிறைய ஓடணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நான் இன்னும் நிறைய கஸ்டமர் வந்து உருவாக்கணும், என்கிட்ட தைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பிஸியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனையோ இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனை எதுக்குமே நமக்கு வந்து நின்று கேட்கறது கூட நமக்கு டைம் இருக்காது. எப்பவுமே உங்களுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கக்கூடாதுக்கா, வீட்டில் எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னா உழைக்க கற்றுக்கோங்க. உங்களை எப்பவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. உங்களோட 1 ஹவர் வந்து
அது எவ்வளோ ரூபா வேல்யூ உள்ளது அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா டெய்லராக இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 1/2 hour நம்ம உட்காந்தா நம்மளால 200 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம டயத்தை எதுக்கு அடுத்தவங்களுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்தவங்க பேசுறதுக்கும், அடுத்தவங்க சொல்றதுக்கும், இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிக்காம, நம்ம வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம குடும்பமும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். அதனால நீங்க வந்து உங்க உழைப்பை மட்டும் நம்புங்க. கண்டிப்பா உங்களை வந்து வேற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்கும். அதே மாதிரி டெய்லி தைக்கிறதுக்கோ இல்ல வந்து டெய்லி வந்து இந்த வேலையை பண்றதுக்கு எனக்கு வந்து முடியலக்கா அப்படின்னு சொல்லாம டெய்லி வேலையை பண்ண கத்துக்கோங்க. அதே மாதிரி சண்டே மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா விட்டுக்கோங்க. சண்டே அன்னைக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம உங்க குழந்தைங்களோடய உங்க ஃப்ரெண்ட்ஸோடய இருங்க. நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹஸ்பண்டும் நம்மளும் சேர்ந்தே நம்ம வீட்டை வந்து மேலே கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால உழைக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து நேரம் இல்லைக்கா, என் வீட்டு வேலையை எனக்கு சரியா இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு முடியும், என்னால் 3 மணி நேரம் என்னால் மிஷினில் உட்கார முடியும், 3 மணி நேரம் நான் உட்காந்து 500 சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் உட்காருங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தைக்கவும் முடியும். ஏன்னா இது முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளை விட 12 hours 13 மணி நேரம்லாம் உட்காந்து தைக்கிற டெய்லர்ஸ்லாம் இருக்காங்க. கடையில் பார்த்தீங்கன்னா காலையில் உட்காந்து நைட் வரைக்கும் தைக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருந்துட்டே ஒரு 500 சம்பாதிச்சுட்டு போயிடுறோம். அப்படிங்கும்போது இது தொழில் எவ்வளோ பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து வீட்டில் இருந்து தைக்கிறதுனால சின்ன சின்ன நமக்கு வந்து ஒரு தொந்தரவு வரதான் செய்யும். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்மளை வேலை பார்க்க விட மாட்டாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம தைக்காம இருக்க முடியாது. ஏன்னா இந்த டைம் நமக்கு வந்து நிறைய ஆர்டர் வர்ற டைமும் இதுதான். அதனால அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. எத்தனை பேருக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டருமே வரும் அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த தொழில் வந்து கஷ்டமா இருக்குக்கா, என்னால் முடியலக்கா, கஸ்டமர் திட்டும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இதெல்லாம் பழகிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு நிறைய வந்து சம்பாதிக்கிறதுக்கு இந்த விஷயம் தான் நடந்தாதான் நம்மளால சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த தொழில வந்து மேலே வர முடியும். அந்த நம்பிக்கையோட செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.